சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ தவறு நடந்திருக்கிறது உண்மைதானே? பல மாநிலங்கள் என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் திட்டமிட்டு அது சொல்ற நோக்கம் சிறுபான்மை மக்களையும் வெளியேற்றுவது. அந்த மொத்தத்தில் இது மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். எனவேதான் நாங்க தயவு செய்து பாஜக நண்பர்கள், மற்ற எதிர்கருத்து உள்ளவர்கள் அரசியலாக நீங்கள் அதை பார்த்து வாதிக்க வேண்டியதில்லை. பேசி முடிச்சுடுறேன், அப்புறம் உங்களுடைய விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. ஆட்சியாளர்களால் இருவரை நியமித்துக் கொள்ளலாம், எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம் என்கிற அந்த முடிவு அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் முதல் கோணம். அவனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி. தலைப்பிலேயே கொடுத்திருக்கிறதுல போட்டிருக்கீங்க, இந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. 11 ஆவணங்களில் பிறப்பு சான்று தர வேண்டும் என்று குறிப்பிடப்படும். என்னுடைய அப்பா படிக்கல, என்னுடைய அம்மா படிக்கல, எனக்கு பிறப்பு சான்று பதிவு செய்யுங்க. சான்று வாங்கி பெட்டி பத்திரமா வச்சிருக்கோம். நான் பேசுவதெல்லாம் பாமர மக்கள் குறித்து. அடுத்து மலைவாழ் பழங்குடியில் உரிமை சான்று கொடுக்கணுமா? பல லட்சம் பேர் மலைவாழ் பழங்குடியினர் இன்னும் எந்தவித உரிமை சான்றும் இல்லாமல் வாக்காளர் உரிமை அது இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டது. இன்னொன்று, ஏற்கனவே ஆதார் அட்டை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அரசு? சர்வரோக நிவாரணி ஆதார் அட்டை தான் அனைத்துக்குமே சர்வரோக நிவாரணம். இன்னைக்கு அது ஏற்கனவே வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டை அதுவும் ஆவணங்கள் இல்லை. எனவே இந்த 11 ஆவணங்கள் வைக்கிறீங்கல்ல, அதுபோல இந்த எஸ்ஐஆர் மீது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு. எப்படி அதை செயல்முறைக்கு கொண்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கூட்டம் பண்ணலாமே. இப்போ இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் கூட்டம், ஆல் பார்ட்டி மீட்டிங். இன்று மாலை 4 மணிக்கு. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே 12 மணிக்கே கூட்டம் எங்களை அழைச்சிட்டீங்க. இது என்ன நடைமுறை? மாநில தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி கூட்டம் முடிவுக்கு பிறகுதானே நீங்க முறை. நம்ம மாநிலம், நம்ம ஊர்ல, நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய நம்மளால வாக்குகளை பெறணும். நம்மள இருக்கிறவங்க யாரும் வெளிநாட்டினரோ வெளி மாநிலத்தினரோ யாரும் இருக்கக்கூடாது. இங்க பிறப்பு சான்று வாங்கணும் இருக்கிறதுல என்ன தவறு இதுல? இது ஏன் அரசியலா நோக்குறீங்க மற்ற கட்சிக்காரங்க? நாங்க இந்த மாநிலத்துல பிஜேபி ஆளல, நாங்க ஒரு முறைக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. ஏன் நாங்க நீ ஆளுங்கட்சியா இருக்கிற அண்ணாவுக்கு உங்க முதலமைச்சர் இந்த கேள்வி நீங்க கேட்டது நிப்பாட்ட வேண்டியதான். நீங்க சொல்லுங்க, நீங்க மாவட்டத்தில் சொல்லுங்க. முதலமைச்சர் கூடிதான் முடிவு பண்ணிருக்கோம். புரிஞ்சுதுன்னா ஆளுங்கட்சி வேற, அரசாங்க நடைமுறை. அவர் சொன்னது அரசாங்க நடைமுறைனா தேர்தல் ஆணையத்துக்கு ஆட்சேபனை பண்ணி தான் இந்த கூட்டம், கருத்து கேட்கிற கூட்டம்னா இது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாவோ முதலமைச்சருக்கு எதிர்ப்பாவோ மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்ப்பாக கூட்டம் இல்லை. தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுல இப்ப கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி தான் அபிடவிட் தாக்கல் பண்ண சொல்றாரு ராகுல் காந்திய. அதனால அவங்க அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஆட்சி வேற, தேர்தல் ஆணையங்கள் வேற. நீங்க எப்ப அவங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்டம் எப்ப செயல்படும்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். இல்ல நான் கேட்கறதுக்கு இங்க அண்ணன் பதில் கேட்டாங்க செங்கோட்டை மாவட்ட ஆட்சியர் எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சுன்னு. அதிகாரத்துல இருக்கிறது அவங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர். அவங்க ஸ்தாபனக்க பண்ணிருக்கலாம், எல்லாரையும் கூட்டப்பட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெளிவுபட சொல்லியிருக்காங்க. கூட்டம் போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க. புதிதாக பெயர் சேர்ப்பது எடுப்பதும் சரியாக
பின்னாடி வாங்க. இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆர் அமுல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. நாங்கள் எங்களுடைய கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆலோசனையின்படி இந்தியா கூட்டணி சார்பில் பங்கேற்ற அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர்களும் கடுமையான ஆட்சேபனையை எஸ்ஐஆர் அமுல்படுத்துவது தொடர்பாக தெரிவித்துள்ளோம். இது மறைமுகமாக இன்டைரக்டாக தவறான வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் இருக்கின்ற வாக்காளர்களை நீக்குவதற்கும் ஏதுவாக மத்திய பாஜக ஆட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு இந்த நாடகத்தை நடத்துகிறது. எனவே இதை கடுமையாக ஆட்சேபனை செய்துள்ளோம். ஆக 68,000 வாக்குச்சாவடிகளிலும் குறிப்பாக சொல்லப்போனால் நகர்ப்புறங்களில் நம்ம வெளிமாநில வாக்காளர்களை சேர்ப்பதற்காக திட்டமிட்டு சதியை மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி இதை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எதையும் சந்திப்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தயாராக இருக்கிறோம். எப்போது தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆட்சேபனையை பதிவு செய்துள்ளோம்.